விருச்சிக ராசி நேயர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி பகவானாக இருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார். வருகின்ற 2026 மார்ச் 6ஆம் தேதி அன்று திருநள்ளாறில் வாக்கிய பஞ்சாங்கப்படி பயிற்சியாகிறார். அர்த்தாஷ்டமம் என்பது அட்டம சனியில் பாதியாகும். கொஞ்சம் கெட்ட விஷயங்கள் தான். 4ஆம் இடத்துல இருந்தாலும் ஒரு சில பேருக்கு உடல்நிலை பாதிப்பு, ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன விபத்துகள், கல்வியில் இருந்தவர்களுக்கு சின்ன சின்ன தடைகள், 10ஆம் இடத்தை சனி பார்த்தனால் பணியில் இருந்தவர்களுக்கு சில பிரச்சனைகள், பணியை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு பணி இல்லாத நிலை, இவை அனைத்தும் அப்படியே மாறி 5ஆம் இடத்திற்கு குரு வீட்டிற்கு சனி பகவான் செல்ல இருப்பதனால் அனைத்துமே நல்ல மாற்றங்களாக நிகழும். ஆரோக்கியம், தொழில், கல்வி, இது போன்ற நல்ல விஷயங்கள் நல்ல விதமாகவே இருக்கும். வியாபாரம் செய்வர்களுக்கு வியாபாரம் நல்லா இருக்கும். குரு வீட்டில் சனி இருந்தால் ரொம்ப சிறப்பு. அதுபோல் சனி பெயர்ச்சி என்பது கோச்சார கிரகத்தின்படி அவர் தன்மையில் நன்மையே செய்வார். நேற்றைய நிலையில் கொஞ்சம் கெட்டதை பண்ணிட்டு இருக்காரு. நல்ல ஒரு இடத்துக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறார். அவரால் உங்களுக்கு நிச்சயமாக நன்மைகள் மட்டுமே நடக்கும். அதே ஆண்டு 2026ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் தேதி குரு பயிற்சி ஆவார். மிதுனம் ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆவார். உங்களுடைய விருச்சிக ராசிக்கு 2ஆம் வீட்டிற்கும் பூர்வ புண்ணியத்திற்கும் சொந்தமான குரு பகவான் பயிற்சி ஆவது மிக சிறப்பான ஒரு இடம். அதாவது ஓடிப்போறவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனி என்பார்கள். தனாதிபதியாகிய விருச்சகம், பூர்வ புண்ணியாதிபதியாகிய தனாதிபதியாகிய குரு, பூர்வ புண்ணியத்துக்கு சொந்தமான மீனராசிக்கு சொந்தமான குரு, அதாவது 2, 5க்கு உடையவர் 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்று ராசியை பார்த்து 5ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போ ராசியை பார்ப்பது உடல் ஆரோக்கியம், நல்ல ஒரு தேஜஸ், நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும்.